பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவில் நிர்வாக அமைப்பு அப்படின்ற லெசன் பார்க்க போறப்பா, 6வது லெசன். ஸோ இது கொஞ்சம் முக்கியமான லெசன் தான். ஏன்னா இதுலதான் நம்மளுக்கு யூபிஎஸ்சி பிளஸ் டிஎன்பிஎஸ்சி இவங்க எப்படி செயல்படுறாங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுலதான் இருக்கும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்திய நிர்வாகத்தின் தற்போதைய நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்திய அரசமைப்பானது தற்போது மையப்படுத்தப்பட்ட நிர்வாக அமைப்பை வழங்குகிறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து அதாவது மத்திய அரசு நிர்வாகம், மாநில அரசு நிர்வாக பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இப்போ கரண்டா நம்ம இந்திய அரசு தாராளமயம், அதிகார வர்க்கம் பிளஸ் தனியார் துறை மீதான, அதாவது தனியார் மயம், தாராளமயம் இது சார்ந்து போயிட்டு இருக்கு. அப்ப இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மொத்தமா இந்திய அரசையே மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்க கூடாது. இது தனியார் துறை மீதான ஒரு கட்டுப்பாட்டை குறைக்கிறது தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேடைசேஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்திருப்பாங்க. சரியா? ஏன் அப்படின்னா, தனியார் துறை அதிகமா உள்ள வந்தா தான் உலக நாடுகளோட போட்டி போட முடியும். அதனால தாராளமயம் அப்படின்றது ரொம்ப தேவை அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள கொடுத்திருப்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கதை தான். இது ஓரியன்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்றது எதுவும் கிடையாது. சரியாப்பா? அதாவது தனது உள்நாட்டு சந்தையை உள்ளூர் தனியார் நிறுவனங்களுக்கும் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் திறந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அது அப்ப சொன்னப்பா, அதாவது உள்ளூர் சந்தையும் பிளஸ், அதாவது உள்ளூர் சந்தை தனியார் நிறுவனங்களுக்கு, உள்ளூர் சந்தைகளையும் தனியார் நிறுவனங்களுக்கு ஓபன் பண்ணணும். அப்பதான் உலக நாடுகளோட சந்தையில போட்டி போட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. சரியாப்பா? எக்ஸாம்பிள் பாருங்களேன். துறைமுகம், பெட்ரோலியம், விமான போக்குவரத்து போன்றவை அமைப்பு ரீதியாக தனியார் மயமாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அமைப்பு ரீதியா தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? சரி, சரிப்பா. அடுத்தது பார்க்கலாம். இந்த வழிகாட்டுதல் படி கீழ்கண்ட ஒழுங்குமுறை ஆணையங்கள் இந்தியாவில் உருவாக்கப்பட்டன. என்னன்னா, IRDA, இந்திய காப்பீடு மற்றும் ஒழுங்காற்று வளர்ச்சி முகமை, இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம். இந்த ட்ராய் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். ஏன் அப்படின்னா, இப்போ கரண்டா நம்ம மொபைல் யூஸ் பண்றோம்ல, அது ஓரியன்டான ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கிறதும் இதுதான். அது போக நம்ம பாக்குற டிவில வர்ற விளம்பரங்கள் எல்லாத்துக்குமான கட்டுப்பாடை நியமிக்கிறதும் ட்ராய் தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், அரை மணி நேரம் ஒரு நாடகம் ஓடுது அப்படின்னா அதுல 10ல இருந்து 12 நிமிஷம் தான் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு விதிச்சது ட்ராய் தான். சரியா? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1 மணி நேரம் நாடகம் போடுவாங்க, அதுல ஒரு அரை மணி நேரம் விளம்பரம் இருக்கும். ஆனா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா கட்டுப்பாடுகள் பிக்ஸ் பண்ணி, இவ்வளவு நாடகம்னா குறைஞ்சபட்சம், அதாவது அதிகபட்சமே இவ்வளவுதான் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணது எது அப்படின்னா ட்ராய் தான்ப்பா. சரியா? ஒழுங்குமுறை ஆணையம் தான் நிர்ணயிப்பாங்க இந்த மாதிரி விஷயம். அடுத்து இந்திய போட்டிகள் ஆணையம், ஓய்வூதியம் மற்றும் வளர்ச்சி ஆணையம், இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை ஆணையம், செபி. சரியா? இது ஃபுல்லா இந்தியாவோட வழிகாட்டுதலுக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரைட்டுப்பா. இந்த பாருங்க, அமைச்சகம், துறைகள், வாரியங்கள் மற்றும் ஆணையங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒன்றிய அமைச்சகம் மற்றும் துறைகள். ஒன்றிய தலைமைச் செயலகம் என்பது இந்தியாவில் கொள்கையை உருவாக்கும் அமைப்பாகும். அதாவது தலைமைச் செயலகம்னு ஒண்ணு இருக்கும்பா. தலைமைச் செயலகம்னா என்னன்னா, இப்போ நம்ம முதல்வரை தேர்ந்தெடுத்துறோம். முதல்வர் நிறைய அமைச்சர்களை நியமிச்சிடறாங்க. அமைச்சர்கள் ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க. அமைச்சர்களே நேர போய் டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ண முடியுமா? முடியாது. அது அதிகாரிகள் கீழே தான் செயல்படணும். சோ அந்த அதிகாரிகள் ஃபுல்லா இருக்கிற இடம் தான் என்ன அப்படின்னா தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அரசு கொள்கை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கிய அம்சத்துல இருக்கிறது எது அப்படின்னா இந்திய தலைமைச் செயலகம். அமைச்சகத்தின் கட்டமைப்பு, சரியா, 3 அடுக்குகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசாங்க அமைச்சக கட்டமைப்பு 3 அடுக்குகள் கொண்டது. என்னன்னா, அரசியல் தலைமை ஒண்ணு, செயலகம் ஒண்ணு, நிர்வாக அமைப்பு ஒண்ணு. ஃபர்ஸ்ட் பாருங்க, அரசியல் தலைமை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னதான், அமைச்சரா இல்ல கேபினட் அமைச்சரோ துணை அமைச்சரோ இருக்கலாம். சரியா? மொத்தம் இந்தியாவோட நிர்வாக பிரிவு 3ஆ இருக்கு. ஃபர்ஸ்ட் அரசியல் தலைமை அப்படின்றது நம்ம வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கிறவங்க, முதலமைச்சர் இருப்பாங்க, இல்லாட்டி பிரதமர் இருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க சார்ந்த கேபினட் அமைச்சராவோ துணை அமைச்சராவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 2வது பாருங்க, செயலகம். இதான் நான் சொன்னது, செக்ரட்டரியேட். சரியாப்பா? இதுலதான் அந்த கொள்கைகள் உருவாக்குறத நடைமுறைப்படுத்துறது. முக்கியமா குடிமை பணி சார்ந்த அதிகாரி தான் இதோட செயலரா இருப்பாரு. ஒரு IAS அதிகாரி தான் இதோட செயலரா இருப்பாரு. சரியாப்பா? அடுத்து பாருங்க,
நிர்வாக அமைப்பு. நிர்வாக அமைப்பு அப்படின்றது தலைமை இயக்குனர் இருப்பாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா தலைமை இயக்குனர்னா டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். அதாவது பால்வளத்துறை இருக்கும், காவல்துறை இருக்கும், அதுக்கடுத்து பிடிஓ டிபார்ட்மெண்ட் இருக்கும், நீர்வளத்துறை இருக்கும். இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு டைரக்டர் இருப்பாங்க, ஒரு கமிஷனர் இருப்பாங்க. சரியா? நீங்க கமிஷனர் அப்படின்னு உடனே டக்குனு போலீஸ் கமிஷனர் மட்டும்தான் அப்படின்ற கான்செப்ட்ல கொண்டு வரக்கூடாது. கமிஷனர்ஸ் அப்படின்னாவே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருப்பாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அதான் தலைமை இயக்குனர், தலைமை ஆய்வாளர், ஆணையர், தலைமை கட்டுப்பாட்டாளர். இந்த பெயர்ல வந்து இவங்க வந்து அழைக்கப்படுறாங்க. சரியா? சரி. இப்போ அந்த வரிசை எந்த வரிசையில அமையும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செயலாளர் இருப்பாரு, அதுக்கடுத்து இணை செயலாளர் இருப்பாரு, பகுதி துணை செயலாளர், கீழ்நிலை செயலாளர், பிரிவு அலுவலர். இதுக்கு கீழேதான் அவங்களோட ரேங்க் வந்து வகைமைப்படுத்தப்பட்டிருக்கும். சரியா? அந்த தலைமைச் செயலகத்துல இருக்கவங்களோட ரேங்க் இந்திய அரசு அலுவலர்களோட ரேங்க் இப்படிதான் வகைமைப்படுத்தப்பட்டிருக்கும். இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இந்திய அரசு அலுவல் விதிகள் 1961 படி. சரியா? இது ரொம்ப முக்கியமானதுப்பா. இந்திய அரசு அலுவல் விதிகள் எந்த வருஷம் அப்படின்னா 1961 படி. சரியா? ரைட். பாருங்க அடுத்து, இது ரொம்ப முக்கியமானதுப்பா. மத்திய தலைமை செயலகம். சரியா? சரி. இப்போ ஆர்டிகிள் 77 படி குடியரசுத் தலைவர் பல்வேறு அமைச்சகத்திற்கு பணியை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் பெற்றுள்ளார். ரொம்ப முக்கியம்பா. ஆர்டிகிள் 77. சரியா? நம்ம ஸ்கூல் புக்ல 10th புக்ல என்ன கொடுத்திருப்பாங்க? குடியரசுத் தலைவர் தானோ இல்ல தன்னுடைய அலுவல் சார்ந்த இன்னொருத்தவங்க மூலியமாவோ இந்த வேலையை செஞ்சு முடிக்கலாம்னு சொல்றது ஆர்டிகிள் 77 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? சரத் 77 படி குடியரசுத் தலைவர் பல்வேறு அமைச்சகத்துக்கு பணியை ஒதுக்கீடு செய்கிறார். ஆக்சுவலா செய்யறது எல்லாமே அதாவது உண்மையான நிர்வாக அதிகாரம் பிரதமர்கிட்ட தான் இருக்கும். ஆனா இவங்க சொல்றது குடியரசுத் தலைவர் எல்லா இடத்துலயும் போட்டிருப்பாங்க. அதனால பிரதமர் தவிர்த்துட்டு எங்க குடியரசுத் தலைவர் சார்ந்த வார்த்தைகள் வருதோ, அவங்களோட ஆர்டிகிள் வருதோ, அதை கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? சரி, ரைட். அடுத்தது பாருங்க. மத்திய தலைமைச் செயலகத்தோட பணிகள் கொடுத்திருக்காங்க. சரியா? நம்ம சொன்னோம்ல அந்த தலைமைச் செயலகத்தோட பணிகள் என்னென்ன அப்படின்னா, நாடாளுமன்ற செயல்பாடுகள்ல உதவி செய்யறது, அடுத்து திட்டமிடல் மற்றும் திட்ட உருவாக்கம். இதுதான்ப்பா. சரியா? இதுதான் முக்கியமானது. வேற இதுல இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னு இல்லப்பா. நேரம் எங்க வந்துருவோம், நம்ம அமைச்சரவை செயலகத்துக்கு வந்துருவோம்ப்பா. கேபினட் செக்ரட்டரியேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அதாவது கேபினட் செக்ரட்டரியேட்னா என்னன்னா அமைச்சரவை செயலகம். பிரதமரோட நேரடி கட்டுப்பாட்டுல இந்த அமைச்சரவை செயலகம் இருக்கும். இதனோட நிர்வாக தலைவர் யாருன்னா அமைச்சரவை செயலர். இவர் தான் கேபினட் செக்ரட்டரி. இவர் தான் இருக்கிறதுலே ஹை ரேங்க் உடையவர். சரியா? அமைச்சரவை இவரே இந்திய குடிமை பணி அலுவலர்களின் தலைவராக கருதப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மாநில தலைமை செயலாளர் இருப்பாரு. இப்போ இதுதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் அமைச்சர் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பிரதமர் இருப்பாரு, அவருக்கு கீழே அமைச்சர்கள் இருப்பாங்க. சரியா? இந்த அமைச்சர்கள் கீழே நிறைய துறை இருக்கும். இப்போ இந்த பிரதமர், அமைச்சர் இவங்க எல்லாமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இதுல நிர்வாக ரீதியா வர்றவர் தான் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் நம்ம கேபினட் செக்ரட்டரி, அமைச்சரவை செயலர். சரியா? அமைச்சரவை செயலர் இவர் தான் பிரதமரோட டைரக்ட் கண்ட்ரோல்ல வருவாரு. இவங்க வகுக்கிற திட்டங்கள் எல்லாத்தையுமே போடுறது யாரு அப்படின்னா இவர் தான். சரியா? செயல்படுத்துறது இவர் தான். இவருக்கு கீழே பிரதமர் கீழே அமைச்சர் இருக்காங்களா, அதே மாதிரிதான் இவருக்கு கீழே அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள். நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த செயலாளர் இருப்பாரு, தொகுதி செயலாளர், அதுக்கடுத்து துணை செயலாளர், கீழ்நிலை செயலாளர், பிரிவு அலுவலர்கள் எல்லாருமே யாரு கீழே வருவாங்கன்னா இந்த அமைச்சரவை செயலாளர் கீழே தான் வருவாங்க. அப்ப அதிகாரிகள் ஃபுல்லா இவங்க கண்ட்ரோல்ல வந்துருவாங்க. பிரதமர் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஃபுல்லா பிரதமர் கண்ட்ரோல்ல வந்துருவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இது போக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியா தலைமைச் செயலாளர் இருப்பாங்க. இப்போ இந்தியால 28 மாநிலங்கள் இருக்குன்னா 28 மாநிலங்களுக்கும் தனித்தனி தலைமைச் செயலாளர் இருப்பாங்க முதலமைச்சர் கீழ. இந்த 28 மாநிலங்களோட தலைமைச் செயலாளர் மீட்டிங்கை நடத்துறது யாரு அப்படின்னா இவர் தான். அமைச்சரவை செயலாளர் தான் இந்த மீட்டிங்கை வந்து நடத்துவாரு. சோ நாட்டிலேயே மிக உயர்ந்த IAS ரேங்க் பதவி எது அப்படின்னா இவர் தான், அமைச்சரவை செயலர். சரியாப்பா?
இது எந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டதுன்னா வழக்கம் போல இந்திய அலுவல் விதி சட்டம் 1961 படி. சரி, தலைமைச் செயலம் அரசு கொள்கையை முடிவெடுப்பதில் அமைச்சகத்துக்கு இடையான ஒருங்கிணைப்பை செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரியாப்பா, ரைட். அடுத்து, நாடு பெரும் நெருக்கடியை சந்திக்கும் காலங்களில் மேலாண்மை செய்வது இவங்கதான். யாருன்னா இந்த கேபினட் செக்ரட்டரி. சரி, அமைச்சரவை செயலர், அந்த செக்ரட்டரியேட் அமைச்சகம் தான் இதை செய்யும். அடுத்து பாருங்க, அமைச்சரவை செயலகம். சரியா, அடுத்து அமைச்சரவை குழுக்களுக்கு ஆதரவு. இப்ப என்னன்னா, அமைச்சரவை செயலகம் அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்களுக்கு கீழ்காணும் உதவியை செய்கிறது. என்னென்ன உதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதேதான்ப்பா. அதாவது பிரதமர் ஆணைப்படி அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்களின் திட்டங்களை ஒருங்கிணைத்தல். ஃபர்ஸ்ட் இதுதான் உங்களோட முக்கியமான பாயிண்ட். கூட்ட நிரல்களை முடிவு செய்தல், சுற்றுக்கு அனுப்புதல், கூட்ட பொருள் தொடர்பான கோப்புகளை தயார் செய்வது. இது ஃபுல்லா கதை தான்ப்பா. இந்த பாயிண்ட் ஃபுல்லா நீங்க அப்படியே இன்ஃபர்மேஷனா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு மேட்ரு புரிஞ்சிருச்சுல நான் சொன்னது என்னென்ன இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரதமரோட ஒப்புதலுக்கு கூட்ட விவாதங்களை தொகுத்து அனுப்புதல். இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது இதுதான்ப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், இந்த தேர்ட் பாயிண்ட், இதுதான் முக்கியம். சரியா, வேற இந்த கடைசி பாயிண்ட், அமைச்சரவை கூட்ட ஆவணங்களை அமைச்சரவை செயலக பாதுகாப்பில் பராமரித்தல். இது முக்கியமானது. சரியாப்பா, இதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து பாருங்க, அமைச்சரவை செயலர் வந்துட்டாரா? நம்ம பார்த்தோம்ல அங்க அமைச்சரவை செயலர், அவரை பத்தி தான் இங்க கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் அமைச்சரவை செயலர் அலுவலக பணி 1950 வந்து துவங்கப்பட்டுச்சு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அமைச்சரவை செயலர் யாருன்னா என்ஆர் பிள்ளைப்பா. சரியா, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இந்தியாவோட முதல் அமைச்சரவை செயலரே யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் பேரு என்ஆர் பிள்ளை. சரியா, இந்திய குடிமை பணிகளில் அமைச்சரவை செயலர் பதவியே மிக உயரியது. அதேதான் திரும்ப சொல்லியிருக்காங்க. அடுத்து, பிரதமரோட அலுவலகம். பிரதமர் அலுவலகம் PMO அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1977 ஆண்டு வரை பிரதமரோட செயலகம்னு சொல்லப்பட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரதமர் அலுவலகம் சொல்லி மாற்றப்பட்டுச்சு. சரியா, பின்னர் மொரார்ஜி தேசாய் காலத்துல, சரியா, மொரார்ஜி தேசாய் காலத்துல பிரதமர் அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டது. சரியாப்பா, பிரதமரோட அலுவலகம் பிரதமருக்கு செயலக ரீதியான உதவிகளை, அதேதான்ப்பா, தலைவர் பிரதமர் முதன்மை செயலர் ஆவார். அதாவது அததான், இது ஃபுல்லா கதை தான்ப்பா. நம்மளுக்கு இந்த கதைகள் வந்து தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா போதும். இது ஃபுல்லா முடிஞ்சுப்பா, அவ்வளவுதான். அடுத்து, பணியாளர் நிர்வாகம். இதான்ப்பா ரொம்ப முக்கியமானது. பணியாளர் நிர்வாகம். சரி, பணியாளர் நிர்வாகத்தின் முக்கிய பணி என்பது தொடர்ந்து ஒரு நிறுவனத்திற்கு தேவையான மற்றும் தகுதி வாய்ந்த பணியாளர்களை வழங்குவது. சரியா, அதுதான் சொல்றாங்க. அதாவது இப்ப TNPSC UPSCயோட ஒர்க் என்னப்பா, இப்போ வந்து ஒரு குரூப் 2ல ஒரு முனிசிபாலிட்டி கமிஷனர் ஒரு இடத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த தகுதி வாய்ந்த முனிசிபல் கமிஷனரை செலக்ட் பண்ணி கொடுக்கறது தான் அந்த TNPSCயோட வேலை. அதைத்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பணியாளர் நிர்வாகம் அப்படின்றது ஒரு நிறுவனத்துக்கு தேவையான மற்றும் தகுதி வாய்ந்த பணியாளர்களை வழங்குவது. சரி, அதோட நோக்கம் கொடுத்திருப்பாங்க. மனித வளத்தை திறம்பட பயன்படுத்துதல். சரியா, மனித வளத்தை திறம்பட பயன்படுத்துதல். இது நம்ம குரூப் 4க்கு ஒத்து வர மாட்டுது. ஏன்னா மனித வளம் அவ்வளவு இருக்கு. 13 லட்சம் 11 லட்சம் பேர்கிட்ட எக்ஸாம் எழுதியிருக்காங்க. வேக்கண்ட்டும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நெருக்கி 3 லட்சம் அரசு வேலைகள் ஃப்ரீயா தான் இருக்கு, அப்பாயின்மெண்ட் பண்ணாம. நம்மகிட்ட மனித வளமும் இருக்கு. ஆனா 3000 போஸ்ட் தான் போட்டிருக்காங்க. சரியா, 1%க்கும் கம்மியா தான் வந்து போட்டிருக்காங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்து பாருங்கப்பா, இந்த நிறுவனத்தின் அனைத்து பணியாளர்களிடையே ஆக்கப்பூர்வமான உறவுகளை உறுதி செய்தல். இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் முக்கியம். நிறுவனத்தின் சமூக மற்றும் சட்ட ரீதியான கடமைகளை நிவர்த்தி செய்தல். இதுதான் முக்கியமான பாயிண்ட். அந்த நிறுவனத்தோட சமூக மற்றும் சட்ட ரீதியான கடமைகளை நிவர்த்தி செய்யறது, அவங்களுக்கு தேவையான வாய்ப்புகளை எடுத்து கொடுக்கிறது. இதுதான். சரியா, அடுத்து, மனித வளத்தினை திறம்பட பயன்படுத்தி நிறுவனத்தின் நோக்கங்களை திட்டமிட்டபடி அடைவதாகும். இது ஃபுல்லா அதே கதை தான். சரியா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கதை தான்ப்பா. பணியாளர் நிர்வாகத்தோட பணிகள் சொல்றாங்க பாருங்க, அதே தான் திரும்ப வரும். ஃபர்ஸ்ட் வந்து மனித வளத்தை திட்டமிடுதல், எவ்வளவு பேர் வேணும் அப்படின்ற ரெக்ரூட்மெண்ட், பணியமர்த்துதல், அப்பாயின்மெண்ட், பயிற்சி அளித்தல், பதவி உயர்வு, ஊதிய கட்டமைப்பு, பணியாளர் நலம். இது ஃபுல்லா அவங்களோட வேலை தான். ரைட். இப்போ நம்ம நேரம் எங்க வந்துடணும் அப்படின்னா, இந்த இருக்கு பாத்தீங்களா, அனைத்திந்திய பணிகள் மற்றும் மத்திய மாநில பணிகள். இதுதான்ப்பா நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்க வேண்டிய முக்கியமான டாபிக். சரியா,
சரி, இப்ப என்ன சொல்ல வர்றாங்க, இந்திய நிர்வாக அமைப்பின் தனிச்சிறப்பு என்னன்னா, இப்பணிகள் மத்திய மாநில அரசு பணிகளுக்கு பொதுவானதாக இருக்கும். எது? இந்திய ஆட்சி பணி. அதாவது ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எடுத்துட்டாங்கன்னா இது வந்து மத்திய மாநில அரசுக்கு பொதுவானதா தான் இருக்கும். சரியாப்பா? இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஐஏஎஸ் வந்து எடுக்கிறது வந்து ஒன்றிய அரசு தான் எடுப்பாங்க ஐஏஎஸ். சரியாப்பா? சோ ஒன்றிய அரசு எடுத்து மாநில அரசு கைகளுக்கு வந்து கொடுத்துடுறாங்க. தேவைப்பட்டா அவங்க ஒன்றிய அரசு பணிக்கோ மாற்றப்பட்டுக்கிறாங்க. சரியா? அப்போ அனைத்து இந்திய பணிகள் அப்படின்றது இந்திய அரசு, ஒன்றிய அரசு ரெண்டுக்கும் பொதுவான ஒரு பணியா இருக்கு. சரியா? அதுதான் சொல்றாங்க. அதாவது இவர்கள் எந்த நேரத்திலும் எந்த அரசு பணிக்கும் மாற்றப்படலாம். சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இன்னைக்கு இந்த லெசனை முடிச்சிடலாம். சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. அனைத்து இந்திய பணிகள் இந்த இருக்கு பாத்தீங்களா? சரி, ரைட். என்ன அப்படின்னா, இந்திய கூட்டாட்சியில் போட்ட இந்திய அரசமைப்பில் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் என்னும் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு, வருமான வரி, ரயில் போக்குவரத்து ஆகிய முக்கிய துறைகள் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ளன. சோ இதுக்குரிய அதிகாரிகள் ஃபுல்லா, இப்ப ஒரு அதிகாரியை வந்து செலக்ட் பண்றாங்கன்னா இந்த இதுக்கு ஃபுல்லா அவங்க மத்திய அரசு கண்ட்ரோல்ல போயிருவாங்க. இப்போ ஒரு இதுக்கு கலெக்டரா வர்றாங்க. சரியா? இப்போ ஒரு ஸ்டேட்ல ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கலெக்டரா வர்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மாநில அரசு சம்பளம் கொடுக்கும். சரியாப்பா? இதுதான் ப்ரொசீஜர். இப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இது வந்து பொதுவான பணி, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பொதுவான பணி. அந்த பணியில அவங்க எங்க ஒர்க் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த சேலரி வரும். இந்த பட்டியலுக்கு தகுந்து. இப்ப மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் இருக்குல்லப்பா. சோ இதுல மாநில பட்டியல வேலை செஞ்சா மாநில அரசு சேலரி தருவாங்க. மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல் சார்ந்து வேலை செஞ்சா எந்த வேலை செய்யறாங்களோ அதுக்கு வந்து சம்பளம் தருவாங்க. இதான் கணக்கு. சரியா? சரி, இப்ப எப்படி அனைத்து இந்திய பணி உருவாக்கப்பட்டுச்சு? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம். என்னன்னா, மத்திய மாநில அரசுகளுக்கு பொதுவாக உருவாக்கப்பட வேண்டும் ஒரு அனைத்து இந்திய பணி. அனைத்து இந்திய பணிகள் சட்டம் 1951 மூலம் மொத்தம் 3 அனைத்து இந்திய பணிகள் இருக்குப்பா. சரியா? எது எது அப்படின்னா, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். இதுல வந்து சுதந்திரத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட பணி எது அப்படின்னா இந்திய காவல் பணி. சரியா? சரி, ரைட். அடுத்தது இப்ப இந்த 3 பத்தியும் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்திய ஆட்சி பணி. இது ரொம்ப முக்கியமானதுதான். ஐஏஎஸ். ஐஏஎஸ் பத்தி என்ன கொடுத்திருக்காங்க? இந்திய ஆட்சி பணி இந்திய குடிமை பணியிலிருந்து தோன்றியது. மத்திய அரசு கட்டுப்பாட்டுல வந்தாலும் உடனடி அவர்களோட எஜமானர்கள் வந்து மாநில அரசுகள் தான். இப்போ ஐஏஎஸ் பிரிவு, ஐஏஎஸ்ல செலக்ட் ஆயிட்டா, ஐஏஎஸ் எக்ஸாம்ல செலக்ட் ஆயிட்டோம், நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாநில பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியா போடுவாங்க. டக்குன்னு நம்மளோட எஜமானர்கள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாநில அரசு தான். அவங்க தான் வந்து சேலரி எல்லாமே கொடுக்க போறாங்க. ஆனால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம், அபராதம் விதிக்கும் அதிகாரம் யாருக்கிட்ட உள்ளது அப்படின்னா மத்திய அரசு கிட்ட மட்டும்தான் இருக்கு. சரியா? அதாவது இவங்களை நியமிக்கிறது, எக்ஸாம் வைக்கிறது எல்லாமே மத்திய அரசு தான். ஆனா இவங்க வந்து மாநில அரசுக்காக தான் வேலை பார்ப்பாங்க. சேலரி மாநில அரசு தான் இருக்கும். இவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு யாரு துணை இருப்பாங்க அப்படின்னா, அதை வந்து எடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குன்னா ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. சரியா? சரி, ரைட்டு. அதாவது மாநில பிரிவு அதிகாரிகளா தான் அவங்க ஃபர்ஸ்ட் நியமிக்கப்படுறாங்க. இருந்தாலும் 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு இந்த மாநில பிரிவு அலுவலர்கள் மத்திய அரசு பிரிவுக்கு மாற்றப்பட முடியும். தேவைப்பட்டா மத்திய அரசு பிரிவுக்கு 3ல இருந்து 5 வருடங்கள் வரை மாற்றப்பட்டுக்கிடுவாங்க. சரியாப்பா? அதாவது அதிகாரியின் சம்பளம், ஓய்வூதியம் மாநில அரசால் வழங்கப்படும். அதைத்தான் கொடுத்திருக்காங்க. ஒழுங்கு நடவடிக்கை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆலோசனையின் பேரில் மத்திய அரசு தான் எடுக்கும். சரியா? சரி, இப்ப ஐஏஎஸ்க்கான ட்ரைனிங் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் முசௌரியில இருக்குப்பா. உத்தரகாண்ட்ல இருக்க முசௌரியில தான் இந்த லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஐஏஎஸ்க்கு இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, இந்திய காவல் பணி ஐபிஎஸ். சரியா? அடுத்து சுதந்திர இந்திய காலகட்டத்திற்கு முன்பே தோன்றியது எது அப்படின்னா ஐபிஎஸ் பணி. சரியா? அடுத்து பெரும்பான்மை அதிகாரிகள் இது மாநிலத்திலேயே அவங்கவுங்க ஸ்டேட்லயே வந்து நியமிக்கப்படுறாங்க. பெரும்பான்மையா 90%. சரியா? 10% தான் மாத்தி நியமிக்கப்படுறாங்க. சரி, ரைட். அடுத்து இவர்களின் ஊதியம் நிலை இந்திய ஆட்சி பணிகளை விட குறைவானது. ஐஏஎஸ் விட ஐபிஎஸ்க்கு சேலரி குறைவுதான். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. யூபிஎஸ்சி மூலியமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவங்களோட பயிற்சி நிலையம் எங்க இருக்கு அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் பயிற்சி நிலையம் ஹைதராபாத். இது ரொம்ப முக்கியம்ப்பா. ஐபிஎஸ் ஓட ட்ரைனிங் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய
காவல் பயிற்சி நிலையம் ஹைதராபாத்ல இருக்கு. சரியா? நம்ம இந்த போக்கிரி படத்துல சொல்லுவாங்க, அவர் ஐபிஎஸ் ட்ரைனிங் எடுப்பாரு. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவர் பேட்ச் நம்பர் சொல்லி ஐபிஎஸ் ட்ரைனிங் டேராடூன் அப்படின்வாங்க. அது வந்து தப்பு, நம்மளை ஏமாத்திட்டாங்க. சரியா? ஆக்சுவலா டேராடூன்ல என்ன இருக்கு அப்படின்னா ஐஎஃப்எஸ் ஓட ட்ரைனிங் சென்டர் தான் இருக்கு. ஐபிஎஸ் ஓட ட்ரைனிங் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்கு. சரியாப்பா? படத்துல நிறைய உண்மைகளும் வரும், நிறைய பொய்களும் வரும். ஆனா மேக்சிமம் கௌதம் வாசுதேவ் மேனன் படத்துல வந்துட்டு ஒரு ஆர்மி பர்சனலா காமிக்கிறாங்கன்னா அவங்களோட ரேங்க் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும்பா. அவங்க ஷர்ட்ல அவங்களோட ரேங்க், அவங்க தோள்பட்டையில இருக்க ரேங்க் வந்து பெர்ஃபெக்டா காமிச்சிருப்பாங்க. மேஜர் அப்படின்னா கரெக்டா அந்த மேஜருக்குரிய ரேங்க் இருக்கும், எல்லாம் கரெக்டா காமிச்சிருப்பாங்க கௌதம் வாசுதேவ் மேனன் படத்துல. ஏன்னா அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க பேட்டியில, நீங்க டைரக்டர் ஆலனா எங்க போயிருப்பீங்க அப்படின்னா, நான் வந்து ஆர்மிக்கு தான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டா அவர் என்சிசில இருந்தவர். ஸோ ஆர்மி மேல அவருக்கு ஒரு ஈர்ப்பு. சரியா? அதனாலேயே வந்து ஆர்மி சார்ந்து எந்த இன்ஃபர்மேஷனும் அவர் இதுல ஃபிட் பண்ணாரு அப்படின்னா அந்த ரேங்க் வந்து பெர்ஃபெக்டா ஃபிட் பண்ணிருப்பாரு. சரி, ரைட், ஓகே. நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப ஐபிஎஸ் தேர்ந்தெடுக்கிறவங்க அதாவது என்ன ரேங்க்ல உள்ள ஃபிட் பண்ணுவாங்கன்னா உதவி காவல் கண்காணிப்பாளரை தான் ஃபிட் பண்ணுவாங்க. ஏஎஸ்பியா தான் ஃபர்ஸ்ட் உள்ள ஃபிட் பண்ணுவாங்க. சரியா? சரி. இந்த மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் மேற்பார்வையிடப்படுகிறது. ஐபிஎஸ் வந்து மத்திய அரசோட உள்துறை அமைச்சகம் தான் மேற்பார்வையிடுறாங்க. அடுத்து பாருங்க, ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் விடுதலைக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ஒரே அனைத்திந்திய பணி எது அப்படின்னா இதுதான், ஐஎஃப்எஸ் தான். 1963ல உருவாக்கப்பட்டுச்சு. சரியாப்பா? ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பாக தேர்வு இதுக்கு தனியா நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மெயினா பார்க்க வேண்டியது இப்பணிகள் பணியாளர்கள் மற்றும் சீர்திருத்த துறை மூலம் நிர்வகிக்கப்படுகின்றன. ஐபிஎஸ் யார் மூலியமா அப்படின்னா உள்துறை அமைச்சர் மூலியமா கண்காணிக்கப்படுகின்றன. ஆனா ஐஎஃப்எஸ் பிரிவு அதிகாரிகள் வந்து சீர்திருத்தத்துறை பணியாளர் மற்றும் சீர்திருத்தத்துறை மூலியமா இவங்க வந்து நிர்வகிக்கப்படுறாங்க. ஸோ இந்திரா காந்தி நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமி டேராடூன்ல தான் இவங்களுக்கான பயிற்சி வந்து வழங்கப்படுது. இந்த இருக்குல்லப்பா, டேராடூன்ல தான் வழங்கப்படுது. இந்திய மத்திய பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட நபர்களுடன் 3 மாத கால அடிப்படை பயிற்சி வழங்கப்படுகிறது. சரியாப்பா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளோட சேர்ந்தே இவங்களுக்கு 3 மாத காலம் பயிற்சி வந்து வழங்கப்படுகிறது. அது போக இந்திய வனத்துறை பயிற்சி மையத்துல 2 ஆண்டுகள் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். ரைட். அடுத்து மத்திய பணிகளில் ஓராண்டு மாற்று பணியாளராக பணி செய்த பின்னர் அவரவர் பிரிவு மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. இதான் மெயின். சரியாப்பா? 1 வருஷம் கட்டாயம் ஒன்றிய அரசு பணியில வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து வந்து இவங்க அவங்க மாநிலத்துக்கு அனுப்புவாங்க. டிஎஃப்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் தான் வர்றாங்களப்பா, அவங்களாம் வந்துட்டு ஐஎஃப்எஸ் படிச்சு வர்றவங்க தான். சரியா? ஐஎஃப்எஸ் எக்ஸாம் எழுதி வர்றவங்க. சரி, இந்திய வெளியுறவு பணிகள் பா, இது ஃபுல்லா கதை தான், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, அதாவது ஐஏஎஸ்ஆ செலக்ட் ஆனவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அவங்கள வெளியுறவுத்துறைக்கு போடுவாங்க. சரியா? நம்மளோட ஒவ்வொரு தூதரகம், நம்மளோட தூதரகம் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுல இருக்க நம்ம தூதரகத்துக்கு அதிகாரிகளா நியமிக்கப்படுறவங்க தான் இந்த இந்திய வெளியுறவு பணி அதிகாரிகள். சரியா? இருக்கிறதுலயே ஹையஸ்ட் சேலரி வாங்குறவங்க யாரு அப்படின்னா இவங்க தான். இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குப்பா. என்னன்னா, நம்ம இந்திய குடியரசுத் தலைவர், பிரதமர், குடியரசு துணைத் தலைவர் இவங்க கூட ஒரு வேலைக்கு ஒரு சேலரி தான் வாங்குவாங்க. ஆனா இந்த வெளியுறவுத்துறை பணிகள் இருக்காங்கல்ல, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல இருக்காங்கல்ல, ஃபாரின் அண்ட் ஓவர்சீஸ் சர்வீஸ் சொல்லுவாங்க. இதுல இருக்கவங்க 2 சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன சம்பளம் அப்படின்னா, ஒண்ணு நம்ம இந்தியா சார்பா கொடுக்கக்கூடிய சம்பளம், இன்னொன்னு அவங்க எந்த நாட்டுல தூதரகத்துல வேலை பார்க்குறாங்களோ அந்த நாடு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும். அவங்க தங்குறதுக்கு ஓய்வூதியம், அவங்க தங்குறதுக்கு வந்து மதிப்பூதியம் பிளஸ் அவங்க தேவையான எல்லாமே வந்து கொடுத்துருப்பா. சரியா? அப்போ இந்தியாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகமான சேலரி வாங்குறவங்க யாருன்னா இந்திய வெளியுறவு பணிகள் துறை அதிகாரிகள் தான். சரியா? சரி, இதுதான் வந்து இவங்க உள்ள கதையா கொடுத்துருக்காங்கப்பா. சரி, ரைட், ஓகே. ஃபுல்லா இதுதான் இந்த கதை. சரியா? நம்மளுக்கு இந்த கதையில நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து இதுக்கு போயிடுவோம். நம்ம ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அதோட ஹிஸ்டரி, ஃபர்ஸ்ட் எப்படி இது உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஹிஸ்டரி கொடுத்துருக்காங்க. சரியா? சரி,
அதாவது சட்டம் நிறைவேற்ற பின்னர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1919 மாண்டேக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் வரும்லப்பா. சோ அந்த வருஷத்துல 96C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை இணைப்பாங்க. 1919 உறுப்பு 96C ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல்லா இதாகும். சரியா? சரி, இந்த 96C படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 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 அதிகாரி வேணும். ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அதிகாரி வேணும், இல்ல ஆளுநர் கீழே ஒரு அதிகாரிகள் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா தனித்தனி நிர்வாகத்துக்கான அதிகாரிகள் கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரி, அப்ப அந்த அதிகாரிகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு 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 கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் லீ ஆணையம். அத ராயல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியாப்பா? ராயல் ஆணையம் இவங்க வந்து தன்னோட அறிக்கையை வந்து 1924 வழங்குறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த நம்ம பார்த்தோம்ல 1919 96C பார்த்தோம்ல, அதுபடி அவங்க சொன்ன மாதிரியே உடனே தாமதமின்றி ஒரு அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கணும், உடனே உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இந்த பாக்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். இல்லாட்டி இதை அப்படியே போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, இல்ல இதை அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்கப்பா, பாஸ் பண்ணி. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மனப்பாடம் பண்றதுதான். சரியா? ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மனப்பாடம் பண்றதுதான், அதனால இதை பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ரைட்டு. இப்போ கதைக்கு வருவோம். 1919 உறுப்பு 96C படி உடனடியா தீர்வாணையம் அமைங்க அப்படின்னு சொல்லி லீ ஆணையம் சொல்லிட்டாங்க. சரியா? சரி, அப்போ இந்தியால முறையான அரசு பணியாளர் தேர்வாணையம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1/10/1926 உருவாக்கப்பட்டுச்சு. இது ரொம்ப முக்கியமானது. ஒரு தலைவரும் 4 உறுப்பினர்களும் இதுக்கு இருக்காங்க. சரியா? அடுத்து இதோட முதல் தலைவர் யாரு அப்படின்னா சர்ராஸ் பார்க்கர். இவர் தான் இதோட முதல் தலைவர். சோ 19 மறுபடியும் வருது பாருங்க. 1996 துணை பிரிவு 2 என்ன சொல்லுது அப்படின்னா 1926 இந்த விதிகள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது விதிகளின்படி அரசு பணியாளர் தேர்வாணைய விதிகள் 1926 உருவாக்கப்பட்டுச்சு. சரியா? அதாவது இதோட விதிகள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆணையம் இருக்கணும்னு சொல்றது 96C. 96 துணை பிரிவு 2 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஆணையத்தோட விதிகள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. சரியா? இந்திய அரசாங்க சட்டம் 1935 மறுபடியும் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் உருவாக வழிவகை செய்தது. சரியா? விரிவுபடுத்தப்பட்டு மாநில அரசு தேர்வாணைய பணிகளும் திரும்ப உருவாக்கிட்டாங்க. அடுத்து பாருங்க, இந்த அதாவது அரசு பணியாளர் தேர்வாணையம் கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையமாக மாறியது எப்ப அப்படின்னா 1937 கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையமா மாறுது. அதுக்கடுத்து இதோட சேஞ்ச் எப்படி நடக்குது அப்படின்னா கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம்னு மாறினது 1950. சரியாப்பா? 1950 ஜனவரி 26 கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம் அப்படின்றது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையமா மாறுச்சு. சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து பார்க்கணும் அப்படின்னா 1996C ஃபர்ஸ்ட் சட்டம். சரி, அதுபடி 1924 லீ ஆணையம் வந்திருப்பாங்க. சரி, அதுக்கடுத்து இந்த உறுப்பின்படி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா உடனடியா ஒரு அரசு பணியாளர் தேர்வாணையம் கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ 96C கிளாஸ் 2 கீழே அதோட விதிகள் நிர்ணயிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து 1935 இந்த சட்டம் வந்து மேலும் விரிவுபடுத்தப்படுது. மாநில அரசு பணியாளர் தேர்வாணையமும் உருவாக்குறாங்க. அதுக்கடுத்து கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம்ன்றது 1937. அது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையமா மாறுறது 1950. இதுதான்ப்பா இதோட ஹிஸ்டரி, வரலாறு. சரியா? சரி, அடுத்து பாருங்க. இந்த பணியாளர் தேர்வாணையம் என ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 378 கிளாஸ் 1 கீழ் கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆனார்கள். சரியா? அதேதான், இந்த கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்களா அப்படியே மாறிட்டாங்க. சரியா? சரி, ரைட்டுப்பா. அடுத்து இது முடிச்சுட்டு மாநில அரசு தேர்வாணையம் கூட நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? ஏன்னா இதுக்கு அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. மாநில அரசு பணியாளருக்கு அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ இது பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோல அந்த பார்க்கலாம். சரியாப்பா? ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சட்டப்பூர்வ கடமைகள். சரியா? சரி, சட்டப்பூர்வ கடமைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா
பார்ட்டிகல் 315 படி ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இதோட உறுப்பினர்கள் எவ்வளவு அப்படின்னா 10 உறுப்பினர்கள். ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவரை நியமனம் பண்றது குடியரசுத் தலைவர். ஆனா அதோட உறுப்பினர்களை நியமனம் செய்யறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர். சரிதான், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சி தலைவரை நியமனம் செய்யறது யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர். சரியாப்பா, குடியரசுத் தலைவர். இதுவே இதோட உறுப்பினர்களை நியமனம் செய்யறது யாருன்னா ஒன்றிய அரசு பணியாளர் ஆணையம் யூபிஎஸ்சியோட தலைவர் தான் இதோட உறுப்பினர்களை நியமனம் செய்வார். சரியா, இப்படிதான் புக்ல கொடுத்திருக்காங்க, புக் பேக்லயும் அதான் கொடுத்திருக்காங்க. சரியாப்பா, சரி. வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா அதோட நிர்வாகத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. இதுல மெயினா கதை தான்ப்பா இருக்கும். அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ஒன்றிய அரசு பணியாளர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்ததான், இவங்களை நியமனம் செய்யறது ஒன்றிய அரசு. ஆனா மாநில அரசு தான் உடனடியான எஜமானர்கள். அவங்ககிட்ட இருந்து தான் இவங்க சம்பளம் வாங்குவாங்க. இப்ப மாநில அரசு நினைச்சா இவங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது, இவங்களை வந்து டிரான்ஸ்பர் தான் பண்ண முடியும். ஒரு ஐஏஎஸ் பிரிவு அதிகாரியா டிரான்ஸ்பர் தான் பண்ண முடியும். இத உண்மையான நடவடிக்கை எடுக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது யூபிஎஸ்சி தான் எடுப்பாங்க. சரியா, அதாவது குடியரசுத் தலைவர் எல்லாத்துக்கிட்டையும் ஆலோசனை செஞ்சு யூபிஎஸ்சி தான் அந்த பதவி நீக்கத்துக்கான ஒரு தீர்மானத்தை இயற்றுவாங்க. மாநில அரசால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அதே மாதிரி அந்த பணியாளர்களோட ஓய்வூதியம் இது எல்லாமே நிர்வகிக்கிறது யாரு அப்படின்னா அவங்கதான் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் தான். சரியா, இதுல பாருங்க. ரைட்டுப்பா, இவ்வளவுதான் உள்ள கொடுத்துருக்காங்க. இவங்களோட பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கப்பா. சரியா, 6 ஆண்டுகள் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்துருமோ. இது உள்ள பார்ப்போம். சரியாப்பா, இதுக்குள்ள வேற இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்ல. இது மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு. சரியா, 6 ஆண்டுகள்ன்றது. இதுக்குள்ள வேற இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லப்பா. சரியா, இதுவரையும் இன்னைக்கு போதும். அடுத்து மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துல நம்ம ஆரம்பிச்சு அதுக்கடுத்து நம்மளோட நிதி நிர்வாகம். சரியா, அவ்வளவுதான், இதோட லெசன் முடியுது. ஸோ 2 பார்ட்டாவே நம்ம பார்த்துருவோம். சரியா, ஒரே பார்ட்டை பார்த்தா ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் இப்ப இன்னைக்கு வீடியோ பாக்குறவங்க இது அப்படியே ஒரு தடவை நீங்க நோட்ஸ் எடுத்துட்டாலும் சரி, இல்ல மேக்சிமம் புக் வாங்கிருங்க. 12th புக் வாங்கி இதை குறிச்சிருங்க. சரியா, குறிச்சிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஃபுல்லா ஒரு தடவை படிச்சிருங்க. நம்ம அடுத்த கிளாஸ் மாநில பணியாளர் தேர்வாணையம் நடக்கும் போது உங்களுக்கு இது தெளிவா புரியும்பா. நன்றி.